இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிறப்பு சான்றிதழ் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தை பிறந்து 12 மாதங்களிலிருந்து 15 வருடத்திற்குள் இதுவரை பிறப்பு சான்றில் நீங்கள் பெயர் சேர்க்காமல் இருந்தால் பெயர் சேர்த்துக்கொள்ளலாம் என்று தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. இது சம்மந்தமாக அவங்க ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன உள்ளது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்ட போஸ்ட் இல்லை என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு 12 மாதங்களுக்கு பின்னர் குழந்தையின் பெயரை 15 ஆண்டுகளுக்குள் பதிவு செய்து கொள்ளலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குழந்தை பிறந்து 12 மாதத்துக்குள் நீங்கள் ஈஸியாக பிறப்பு சான்று பெற்றுக்கொள்ள முடியும். 12 மாதத்துலேருந்து 15 வருடம் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் தற்போது பெயரை பதிவு செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. உரிய காலதாமத கட்டணம் ரூபாய் 200 செலுத்தி பதிவு செய்திட இறப்பு பதிவு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டது சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன் பெயரின்றி பதிவு செய்யப்பட்ட பிறப்புகளுக்கு 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை பெயர் பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டது. எனவே 15 ஆண்டு கால அளவு முடிவுற்றும் பெயர் பதிவு செய்யாமல் உள்ள அனைத்து பிறப்பு பதிவுகளுக்கும் பெயர் பதிவு செய்து கொள்ளலாம். 5 ஆண்டு கால அவகாசம் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலகங்களில் தகுந்த ஆவணங்களுடன் நீங்கள் பெயரை சேர்த்து கொள்ள முடியும். 31/12/2024 தான் கடைசி தேதின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 31/12/2024க்குள் விண்ணப்பித்து பதிவு செய்து பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலே பிறப்பு சான்று பதிவு செஞ்சுருவாங்க. அதில் குழந்தையின் பெயரை சேர்க்காமல் இருக்கும். இல்லை நிறைய பேர் குழந்தையின் பெயரை சேர்க்காமலே விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தை பிறந்து 12 மாதங்கள்லேருந்து 15 ஆண்டுகள் வரை நீங்கள் இது வரைக்கும் பெயரை சேர்க்கலைன்னா டிசம்பர் 31ஆம் தேதி வரை இதற்காக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதுக்குள்ளே போய்ட்டு சம்மந்தப்பட்ட அலுவலகம் போய்ட்டு நீங்கள் உரிய ஆவணங்களுடன் சென்று குழந்தையின் பெயரை பிறப்பு சான்றிதழில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் பின்பு இதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. தாமத கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 200 செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.